ஹலோ காய்ஸ், வெல்கம் டு முஸ்லிம் மாமி வீட்டு சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்டி அண்ட் ஈஸியான சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா இறால் ரோஸ்ட். அது எப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த இறால் ரோஸ்ட் செய்ய தேவையான அளவு இறால் எடுத்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு இது நல்லா அப்படியே ஊற விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து ஒரு கடாய் எடுத்து இறால் பொரிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது இப்போ நம்ம அரவி எடுத்து வச்சுருந்த இறாலை ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். கேஸை மிடில் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் உள்ள இறால் எல்லாமே நல்லா வெந்துடும். அப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே இறால் எல்லாம் நல்லா பொரிஞ்சிடும். இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இறால் ரோஸ்ட் செய்ய ஒரு கைக்குத்தளவு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த தக்காளியை கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தண்ணி ஊற்றாம அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இறால் பொரிச்சு எடுத்த அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதோட 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் வத்தத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேஸை மிடில் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட நான் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருந்த இறாலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இறாலெல்லாம் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துக்கிறேன். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா எண்ணெயும் கிரேவியுமா இறால் நல்லா கொதிச்சு வரும். இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இதோட நறுக்கி எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி இலையை தூவிட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான் காய்ஸ், ஒரு ஈஸியான இறால் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இது தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். பார்க்கவே செம்மையாக இருக்குது கைஸ். நாங்கள் இது சாப்பிட்டு போதும் கைஸ், சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்தி, தோசை, ஆப்போ, இட்லிக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.